ஓகே. குட் மார்னிங் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல ஓகேங்களா? ஆஸ் பர் சிலபஸ் 443 அண்ட் 398 ஓகேங்களா? அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, "சார் இந்த சிலபஸ படிச்சா அதாவது இந்த நோட்ஸ படிச்சா ஏஐக்கும் யூஸ் ஆகுமா?" போத் சரிங்களா? 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கும் சரி, ஜேடிஓக்கும் சரி, இல்ல நீங்க அதர் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, கேட் எக்ஸாம் எழுதுறீங்க, டிஆர்பி எழுதுறீங்க ஓகேங்களா? பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சேம் தான்பா. சரிங்களா? ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டாபிக் வந்துன்னா செப்பரேஷனா குடுத்துருப்பாங்க. ஓகே. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த நோட்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். இட் இஸ் காமன் ஃபார் ஆல் அப்டின்லாம். ஓகேங்களா? சேம் லாஸ்ட் இயர் நம்ம என்ன சிலபஸ் நம்ம செக் பண்ணோமா, சிலபஸும் பார்க்க கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்மட்ட இருக்கக்கூடிய நோட்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா கேட் எக்ஸாம் நோட்ஸ் அது. கேட் எக்ஸாம், இசி எக்ஸாம், டிஆர்பி ஓகேங்களா? பிஆர்சி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்க்கு எழுதுறதுக்காக நாம ரெடி பண்ண நோட்ஸ். ஓகே. ஸோ, அதுலருந்து வந்து ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா, 168 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்டு ஜேடிஓல வந்து பார்த்தீங்கன்னா, 170 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இதனோட வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஓகே. ஸோ, அது மாரி தான். போதும் 168, 170 அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அப்படியே வந்திருந்தது. ஓகேங்களா? பிளஸ் இதில நீங்க இன்னொரு 5 மார்க், 6 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா 175 ஸோ அந்த ரேஞ்ச் நமக்கு வந்துரும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? ஸோ, அதனால என்ன கான்செப்ட், என்ன சிலபஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வொரி பண்ண தேவையில்ல. ஓகே. ஸோ, இத மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். நோட்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணுங்க. பேசிக் கான்செப்ட்ட புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது. ஓகேங்களா? தெரிஞ்ச கொஸ்டின தப்பு பண்ணக்கூடாது. ஒரு டைம் தப்பு பண்ணிட்ட பிரச்சனை இல்ல. மீன்ஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல தப்பு பண்ணிட்ட பிரச்சனை இல்ல. பட் இந்த வருஷம் அதே கொஸ்டின் கேட்டாங்களா, அதே மாடுலேஷன்ல கேட்டாலும் சரி, அந்த கான்செப்ட் வச்சு பெர்ஃபெக்ட்டா அட்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ போலாங்களா? ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஸோ ஜேடிஓ சிலபஸ் இது. ஓகேங்களா? ஸோ ஓவராலும் சிலபஸ் அதாவது சிலபஸ் நான் இத எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான். கான்செப்ட் அப்படிங்கும்போது நான் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டேன்ப்பா. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல கான்செப்ட் அப்படிங்கும்போது ஃபுல்லாவே கவர் பண்ணியாச்சு. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர பொறுத்தவரையிலும் ஐஎஸ் 800ல மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் கேட்டுர்றாங்க. ஓகேங்களா? அந்த கனெக்ஷன்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. மினிமம் சைஸ் ஆஃப் வெல்ட் எவ்வளோ இருக்கணும்? பிட்ச் டிஸ்டன்ஸ்னா என்ன? கேஜ் டிஸ்டன்ஸ்னா என்ன? ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எட்ஜ் டிஸ்டன்ஸ், எண்ட் டிஸ்டன்ஸ் அதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூலாம் என்ன? பேட்டர்ன்ஸ் என்ன? லேசிங்னா என்ன? ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ. ஸோ ஈஸியா அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 கொஸ்டின் கேட்டுர்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ற கொஸ்டின படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓரளவு பார்த்துக்கோங்க அப்படின்றத என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா? டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர், கம்ப்ரஷன் மெம்பர்ஸ் பை லிமிட் ஸ்டேட் மெத்தட், டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் ஃபார்ம் ஆஃப் tension member, design strength of single angle tension members, design ties ஓகேங்களா? ties using the single angle and channel section, design of simple beams and welded connection by LSM means limit state method, web design strength in bending, shear and limiting beam ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் டிசைன் ஆஃப் கம்ப்ரஷன் மெம்பர் அதாவது ஸ்டீல்னாவே இருக்கக்கூடிய ஒரு 6 கான்செப்ட்ப்பா. 1 கனெக்ஷன்ஸ் வெல்டு கனெக்ஷன், போல்ட் கனெக்ஷன். 2 வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர், டிசைன் ஆஃப் கம்ப்ரஷன் மெம்பர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பீம், இண்டஸ்ட்ரியல் ரூஃப், பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த 6 கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கம்ப்ரஷன், டென்ஷன் அண்ட் ஒரே டாபிக்ல போட்டோம் அப்படின்னா, மீதி 5 டாபிக் தான். ஓகேங்க. ஸோ அதில் ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன, கோடு புக் ரெஃபரன்ஸ் என்ன, என்ன டிசைன் பண்ணுறாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம 16 மார்க் கொஸ்டின் மாதிரிலாம் உங்களை கேட்கறது கிடையாதுல்ல. டேரெக்டாக ஃபார்முலா என்ன, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்லெண்டர் ரேஷியோ வேல்யூ என்ன, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, மினிமம் திக்னஸ் என்ன, அவ்வளோதான். இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? எஸ். ஸோ டேரெக்டாக கிளாஸ்க்கு போயிடலாம். ஓகே. ஸோ ஸ்டீல் டிசைன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீலோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டீல் Fe2+ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ளஸ் கார்பன். ஓகேங்களா? அயன் ப்ளஸ் கார்பன். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி இன்ஜினியரிங் மெட்டல்ஸ். ஓகேங்களா? அலாயா நம்ம மாத்துறோம் அத. ஓகேங்களா? எஸ். ஸோ அப்புறம் சம்திங் ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அது வந்து பெஸ்ட்டா நம்ம ஆட் பண்ணோம்னா, நமக்கு தேவை எம்எஸ் நமக்கு வேணும். எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? மீன் ஸ்டீல்ல கார்பன் ஆட் பண்ணுறோம். Fe2+ ப்ளஸ் கார்பன். கார்பன் எவ்வளோ ஆட் பண்ணுவோம்? 0.05%லேருந்து 0.25% இது வரலும் தான் நமக்கு வந்து கார்பன் ஆட் பண்ணி நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த் நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? எஸ். அப்போ ஒரு அலாய், இரும்புன்றது ஒரு அலாய். அதில் வந்து கார்பன் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் Fe2+ ப்ளஸ் கார்பன். இது 2ம் சேர்ந்து தான் மைல்டு ஸ்டீல் அப்படின்னு. ஸோ கார்பன் கண்டென்ட் இன்க்ரீசிங், ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் இன்க்ரீசிங். ஓகேங்களா? Fe4 5 மீன்ஸ் ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த், டிஃபார்ம்ட் பவர் சொல்கிறோம் இல்லைங்களா? எஸ்.
ஸோ, அப்போ கார்பன் கன்டென்ட் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? இது பிரிட்டில் ஆகுது. ஓகேங்களா? ஈஸியா உடைஞ்சிடுறாரு அப்படின்றோம். டஃப்னஸ் டிக்ரீஸ் ஆகுது. டக்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஃப்ராக்சர் ஸ்ட்ரெயின் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இதெல்லாம் எங்கேயாச்சும் படிச்சிருக்குமா சார் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம பேசிக்ல படிச்சாச்சு. ஓகேங்களா? எஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா அயன் பிளஸ் குரோமியம். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்க வேணா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்றத ஒரு பேசிக்கா சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? எஸ். அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கம்ப்ரஷன் அண்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் டென்ஷன் ரெண்டும் சேம் தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபனிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? why it's a stiffening property? Example, axial stiffness Ka is equal to AE divided by L. Yes. அப்போ யங் ஸ்மாலஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டிஃப்னஸ். ஓகேவா? எஸ். இது ஒரு ஸ்டிஃப்னிங் ப்ராப்பர்ட்டி. மோர் யங் ஸ்மாலஸ் மோர் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் அடுத்து யங் ஸ்மாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன்லையும் டென்ஷன்லையும் ஈக்குவலாக இருக்காரு. எப்பயுமே அது ஈக்குவல் தான். இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கார்பன் கண்டென்ட். கார்பன் கண்டென்ட்டுக்கும் யங்ஸ் மாடலஸுக்கும் சம்மந்தமே இல்லை. முக்கியமான பாயிண்ட் அது. ஓகேங்களா? எஸ். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை சார் அப்படின்னா அது பேர் பவுன்சிங்கர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். அப்போ அலுமினியத்துக்கு என்னப்பா? அலுமினியத்துக்கு 2/3 ஆஃப் ஸ்டீல். ஓகேங்களா? 2/3 ஆஃப் ஸ்டீல் சார் 2/3 1/3 ஆஃப் ஸ்டீல். ஓகேங்களா? 2/3 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் யங் ஸ்மாலஸ் வேல்யூ. காப்பர் இல்லை, இது கேஸ்ட் அயன். சரிங்களா? கேஸ்ட் அயன். ஓகே. ஸோ கேஸ்ட் ஐரன் அயன் உங்கள் விருப்பம் எப்படி வேணும் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? 1 இன்ட்டு 10⁻, half of the steel value. ஓகேங்களா? எஸ். half of the steel value. அலுமினியம் டிஃபர்மேஷன் ஓகேங்களா ஹை கம்பேர்ட் டு தி ஸ்டீல். டிஃபர்மேஷன் வந்து அதிகமாக இருக்கும். வை? பிகாஸ் ஆஃப் யங்ஸ் மாடலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகே, அவ்வளோ நம்ம இது ஜஸ்ட் ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ டேரெக்டாக அடுத்து எங்கே போகிறோம்? நம்ம டிசைன் போயிடுறோம். ஓகேங்களா? டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கு முன்னாடி செக்ஷன் நமக்கு தெரியும்னா ஒரு ஸ்டீலில் என்னென்ன செக்ஷன் வச்சுருக்கீங்க, கோட் IS 800 என்னென்ன சொல்லுது, ஓகேங்களா? சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கோடு புக்கில் என்ன சொல்லுது, என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு செக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு செக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பீம். ஓகேங்களா? அதை நீங்கள் பீமாக யூஸ் பண்ணாலும் சரி, ஜென்ரலாக அதை வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 5 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ISLB அப்படின்றாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்டு லைட் பீம் அப்படின்றோம். இந்தியன் ஸ்டாண்டர்டு லைட் பீம் அதுக்கு பேர். சரிங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்டு லைட் பீம். ஓகே. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டெப்த் பர் வெயிட். இந்த செக்ஷனில் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணுறது டெப்த் பர் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்டு லைட் பீம். இதெல்லாம் எங்கே சார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரூஃப். ஓகேங்களா? எங்கே வந்து ரோடு வந்து லோடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே கம்மியாக இருக்கும், ரிலேட்டிவ்லி இஸ் வெரி லெஸ் வேல்யூ, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் பீம் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்லினா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ். ரூஃபில் வந்து பர்லினா யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து லோட் இஸ் வெரி லெஸ். ஓகேங்களா? கனெக்ஷன் கொடுக்கலாம். இன்டர்மீடியட் பீம்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஒன் மோர் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? ISMB இந்தியன் ஸ்டாண்டர்டு மீடியம் பீம் அப்படின்றோம். அப்போ இது ஃப்ளோர் பீமில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின். இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீமில் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஸ். இதை எங்கே சார் ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பில்டிங்கில் கிரிட்டு போடுவாங்க. சரிங்களா? இந்த கிரிட் பீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஸ்டாண்டர்டு மீடியம் பீமை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்டு வைடு பீம் அப்படின்றோம். வைடு பீம் மீன்ஸ் இட் இஸ் அ ஃப்ளான்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித் அதிகமாக இருக்கும்பா. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஃப்ளான்ச் கேரிங் ஃபார் வாட்? ஃப்ளான்ச் இஸ் கேரிங் ஃபார் பெண்டிங் மூமெண்ட். சரிங்களா? மூமெண்ட். வெப் இஸ் கேரிங் ஃபார் ஷியர். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். இது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே. எஸ். ஷியர் இஸ் கேரிங் ஃபார் வெப் இஸ் கேரிங் ஃபார் ஷியர், ஃப்ளான்ச் இஸ் கேரிங் ஃபார் பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா? அப்போது வைடு பீம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன மீன் பண்ணுது? வைடு அப்படின்னா மூமெண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அப்போ ஹெவி லோடு, ஹெவி மூமெண்ட் எல்லாம் எங்கே வருதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்டு வைடு பீம் IXX. ஓகேங்களா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் X டைரக்ஷன் Y டைரக்ஷன் நம்ம சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஹெவி லோடு பிளேஸ். அப்போ ஹெவி லோடுனா கேண்ட்ரி கிரேடர். ஓகேங்களா? ஹெவி லோடில் கேண்ட்ரி கிரேடரில் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்டு H பீம் அப்படின்றோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் இது வைடு பீம், இது இந்தியன் ஸ்டாண்டர்டு ஹெவி பீம். காலத்துக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? காலம் செக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்டு ஜூனியர் பீம் JB அப்படின்னு சொல்லுவாங்க. ISJP. ஓகேங்களா? ISJP இந்தியன் ஸ்டாண்டர்டு ஜூனியர் பீம். அது ஜஸ்ட் எங்கெல்லாம் நமக்கு வந்து இன்டர்மீடியட் கனெக்ஷன் வேணுதோ நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 கிளாஸிஃபை பண்ணுறாங்கப்பா. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 5 கிளாஸிஃபிகேஷன் நம்மகிட்ட இருக்குது ஆங்கிள் செக்ஷன், சேனல் செக்ஷன், ஸ்கொயர் டியூப் செக்ஷன், சரிங்களா? ரெக்டாங்குலர் டியூப் செக்ஷன்,
பேஸ்ட் ஆன் தி அவர் ரெக்யூர்மெண்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு செக்ஷனும் நமக்கு எந்தெந்த ஃபோர்ஸ் அதிகம் கேரி பண்ணுது எல்லாமே நம்ம படிப்போம். பட் பேசிக்கா நம்ம இத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்தது ISBA. ஓகே. இந்தியன் ஸ்டாண்டர்ட் பல்ப் ஆங்கிள். 1 மார்க் கொஸ்டின். ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ISBA செக்ஷன் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. போட். ஓகேங்களா? போட் பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப் பில்டிங் ஆர் போட் பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஷிப் பில்டிங். இது என்ன அப்படின்னா, இப்படி தான்பா இருக்கும். இந்த இதில ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு பல்ப் மாரி இருக்கும். ஸோ எதுக்கு அப்டின்னா, இதனுடைய ஸ்டிஃப்னஸ வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸ்டிஃப்னஸ் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக. இப்ப சேனல் செக்ஷன் போனீங்க அப்டின்னா, லைட் செக்ஷன்ல இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு பெண்ட் மாரி குடுத்துருக்கும். லிப்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் லிப்ஸ். ஓகேங்களா? இந்த லிப்ஸ் எதுக்குன்னா, இதனுடைய ஸ்டிஃப்னஸ்க்காக. ஓகேங்களா? கனெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம அத வந்து யூஸ் பண்ணுவோம். அதேமாரி ISBA அப்டின்றது இந்தியன் ஸ்டாண்டர்ட் பல்ப் ஆங்கிள் used for shipbuilding. Thus bulb is used for increasing stiffness of the angle section. Okay va? Yes. ISA Indian standard angle section 100 by 100 by 10 mm thickness. Equal angle unequal angle நமக்கு வச்சிருக்கோம். ஓகேங்களா? சேனல் செக்ஷன் ஈக்குவல் சேனல் அன்ஈக்குவல் சேனல்னு சொல்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பர்லினுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மேலே ரூஃப்க்கு. ஓகேங்களா? பர்லின் செக்ஷன், ரூஃப் செக்ஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? எஸ். தே ஆர் யூஸ்டு ஃபார் அஸ் அ பர்லின் காலம். ஓகேங்களா? பர்லின் இஸ் பீம்ஸ் இந்த ரூஃப் ட்ரஸ் விச் இஸ் சப்போர்ட்டிங் தி ரூஃப் கவரிங் மெட்டீரியல். இது எல்லாமே நம்ம படிப்போம்பா. சரிங்களா? இப்போதைக்கு செக்ஷனை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இதுதான்பா ஸ்டீல் செக்ஷன் இருக்கக்கூடிய பேசிக் மெட்டீரியல் கான்செப்ட். இது மட்டும் தெரிஞ்சாவே போதும் நமக்கு. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? டைரக்டா. ஓகே. இப்போ என்னது? இன்னொரு நீங்க என்னப்பா இருக்கு? பொதுவா என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னன்னா, டைரக்டா ப்ராப்பர்ட்டில இறங்குறோம். நமக்கு என்ன வேணும்? இந்த ஸ்டீல் செக்ஷன்ல நமக்கு என்ன வேணும்? லோடு. அப்ப எவ்வளோ நீ ஸ்ட்ரெஸ் தாங்குவீங்க? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப ஸ்ட்ரெஸ் எவ்வளோ தாங்குறாரு? அத பார்க்கணும். ஓகேங்களா? எவ்வளோ ஷியர் தாங்குறாரு பார்க்கணும். எவ்வளோ பெண்டிங்க தாக்குறீங்க? அத பார்க்கணும். எவ்வளோ பியரிங்க தாங்குறீங்க? வாட் இஸ் பை பியரிங்? பியரிங் அப்படின்னா கான்டாக்ட் பிட்வீன் த 2 சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? இது ஒரு கான்கிரீட். சரிங்களா? இது மேல நீங்க ஸ்டீல் காலத்த கொண்டு போய் வைக்கிறீங்க. டைரக்ட்டா காலத்த வைக்க மாட்டீங்க. கீழ பேஸ் பிளேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த பேஸ் பிளேட்டுக்கும் இந்த கான்கிரீட்டுக்கும் எவ்வளோ கிரிப் ஸ்ட்ரென்த் இருக்கு. தட் இஸ் த பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல். கான்டாக்ட் பிட்வீன் த 2 சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். போலாமா? ஓகே. த பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. எஸ். 1 மினிட். எஸ். ஸோ இதில் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் டென்ஷன். ஓகேங்களா? அதாவது ஒரு ஆங்கிள் செக்ஷன் இருக்கு, ஆர் ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சியல் டென்ஷன் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா 60% ஆஃப். ஓகேங்களா? 60% மீன்ஸ் 0.6. ஓகேங்களா? 0.6 ஆஃப் FY. FY மீன்ஸ் ஈல்டு ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? அப்போ 0.6 இன்டூ 250 என்ன வருதுன்னு பாருங்க. 0.6 இன்டூ 250 4 டைம் போட்டால் 100, 6 டைம் போட்டால் 150. அப்போ 150 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? 0.6 FY. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் டென்ஷன் அண்ட் ஆக்சியல் கம்ப்ரெஷன் ரெண்டுக்குமே இதே தான் வேல்யூ. ஓகே. எஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் வந்துன்னா 0.66 இன்டூ FY. இதெல்லாம் சிம்பிளா கொஸ்டின் கேட்டுருவாங்கப்பா. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன? அப்படியே மேட்ச் தி ஃபாலோயிங்ல போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஷியர். கொஸ்டினை படிச்சுங்க கரெக்டாக. மேக்ஸிமம் ஷியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.45 FY. 0.45 FY மேக்ஸிமம் ஷியர். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஆவரேஜ் பர்மிசிபிள் அப்படின்னு கேட்டாங்களா? மேக்ஸிமம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஷியர். மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஷியர்னு கேட்டாங்க அப்படின்னா 0.45 FY. ஓகேங்களா? இதில் 0.45 FY. ஓகேங்களா? ஆவரேஜ் பர்மிசிபிள்னு கேட்டாங்கன்னா ஆவரேஜ் அந்த வேர்டு முக்கியம். ஆவரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.4 FY. ஓகேங்களா? 0.4 FY. 2 கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? ஆவரேஜ் மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஆவரேஜ்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா 0.4 FY. 100 மெகா பாஸ்கல் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? எஸ். மேக்ஸிமம் பர்மிசிபிள்னு கேட்டாங்கன்னா 0.45 FY. ஓகேங்களா? 110 வரும்னு நினைக்கிறேன். ஓகே. எஸ். மேக்ஸிமம் ஆவரேஜ் பியரிங் ஸ்ட்ரெஸ். பியரிங் 0.75 FY. ஓகேங்களா? பியரிங் வந்து இருக்குல்லே அதிகமாக வேல்யூ என்ன வரும்னா பியரிங் தான் 0.75 FY. இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட். ஓகே. த பேசிக் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த ஸ்டீல் செக்ஷனில் பேசிக் டேர்ம்லாம் இருக்கும்ல சார். இந்த டிஸ்டன்ஸ்னா என்ன? ஓகேங்களா? பிட்ச்னா என்ன? கேஜ் டிஸ்டன்ஸ்னா என்ன? எண்ட் டிஸ்டன்ஸ் என்ன? எச் டிஸ்டன்ஸ்னா என்ன? அது மினிமம் வேல்யூ என்ன இருக்கும்? ஆஸ் பர் கோடு ஸ்டாண்டர்டு என்ன? இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ப்பா. மினிமம் பிட்ச் டிஸ்டன்ஸ் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 800/2007 அப்படின்றாங்க. 2.5 டைம்ஸ் ஆஃப் தி நாமினல் டயாமீட்டர். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. எஸ். போலாமா? த பேசிக் டேர்ம்ஸ் இன் தி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கிளாஸ் இப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வருது. ஓகே. இதுக்கு முன்னாடி மாரத்தான் கிளாஸ் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். வித் நோட்ஸோட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. எஸ்.
ஃபஸ்ட்டு யூஸ் ஃபார் டிசைன் அண்ட் ப்ராக்டிக்கல் சைட் விசிட். எஸ். அப்போ ஒரு 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 இன்ஜினியர் போறாரு. ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சைட் விசிட் போறாரு. பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறாரு. ஓகே. 1 மினிட். சரிப்பா. இந்த கனெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறாரு. ஓகேங்களா? இந்த கனெக்ஷன வந்து பார்க்கும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அங்க போனோனே என்ன பண்றாரு, ஓகே இதுல பிட்ச் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 2.5 டைம்ஸ் ஆஃப் நாமினல் டயாமீட்டர் இருக்கு சார். ஓகே. இது ஒரு கனெக்ஷன். இதெல்லாம் செக்கிங் கிரைட்டீரியால. ஓகேங்களா? அப்ப கேஜ் டிஸ்டன்ஸ் என்ன ஆஸ் பர் டிசைன் இருக்கா? ஆஸ் பர் டிசைன் குடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். பிளஸ் சைட் எக்ஸிகியூஷன்ல கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களா? ஆஸ் பர் டிராயிங் அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்ச் டிஸ்டன்ஸ். ஓகே. This one plate, so providing the 4 number of holes, bolt holes. ஓகேங்களா? The distance between the adjacent distance between the center to center of the bolt, ஓகேங்களா, is known as pitch. ஓகே. அப்போ இது என்ன சார்? The distance between the center to center distance, sorry, distance between the center to center of the bolt or rivet is known as gauge distance. சார் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். அப்போ ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, the distance between the center to center, ஓகேங்களா, the distance between the center to center of the bolt, the force should be acting in the parallel to the bolt. ஓகேங்களா, the parallel distance between the force அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, the distance center to center distance between the two bolts, the force should be acting parallel to the two bolts அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, parallel to the two bolts. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் டு தி டூ போல்ஸ். சரிங்களா, நார்மல் டு தி டூ போல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து கேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்லாம். ஓகேங்களா? எஸ். ஓகே. சி the distance between the two adjacent bolt parallel to the direction of the forces அப்படின்றோம். parallel to the direction of the forces is known as pitch distance. Okay, the center to center distance between the two bolt normal to the direction of the force. This is for the gauge distance. ஓகேங்களா, அப்போ இந்த வேல்யூ இருக்கணும் 2.5 times of the nominal diameter. ஓகேங்களா, nominal diameter. ஓகேங்களா, diameter of the hole இல்லை, diameter of the thread portion. சரிங்களா, diameter of the thread portion அது எல்லாமே நம்ம படிப்போம் இருக்கு. ஓகேங்களா, end distance. ஓகேங்களா, எட்ஜ் டிஸ்டன்ஸ், கேஜ் டிஸ்டன்ஸ். எட்ஜ் கேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. எட்ஜ் டிஸ்டன்ஸ்னாலும் கேஜ் டிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று. அப்போ எப்படி இருக்கும்? the outer of the plate to the center of the last bolt is known as edge distance. சரிங்களா, எட்ஜ் டிஸ்டன்ஸ் என்னன்னா அப்படியே பிச்சுக்கு பக்கத்தில் வர்றது. ஓகேங்களா, பிச் டைரக்ஷனில். ஓகேங்களா, the outer of the bolt to the center of the outer of the plate to the center of the bolt with respect to parallel to the direction of the force. ஓகேங்களா, that is for the end distance. See, parallel to the direction of the forces, perpendicular to the or normal to the அப்படின்னா edge distance. edge distanceம் gauge distanceம் ஒன்றுப்பா. edge gauge அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். அப்போ இதில் அதிகமாக கொஷின் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த பிச் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 2.5 டைம்ஸ் ஆஃப் தி நாமினல் டயா. இந்த எண்ட் டிஸ்டன்ஸ் எட்ஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.5 டைம்ஸ் ஆஃப் தி டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல். ஓகேங்களா, கிராஸ் டயாமீட்டர். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க. டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல் ஃபார் மெஷின் கட்டிங். ஓகேங்களா, ஒரு மெஷின் கட்டிங் அதாவது என்னென்னா, ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மெஷினில் கட் பண்ணுறீங்க. சரிங்களா, மெஷினில் ஒரு ஹோல் போட்டு வரீங்க அப்படின்னா 1.5 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல் இருக்கும். ஓகே. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் கட்டிங். ஓகேங்களா, மேன்மேட் கட்டிங். ஓகேங்களா, ஹேண்ட் கட்டிங் கூட வச்சுக்கலாம். கையிலேயே நீங்கள் கட் பண்ணுறீங்கப்பா, ஹோல் போடுறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? 1.7 டைம்ஸ் ஆஃப் தி டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல். எதுக்கு கொடுக்குறீங்க? இந்த கிளியரன்ஸ் வேல்யூ 0.2 சம்திங் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் கட் பண்ண மாட்டீங்க. சும்மா சரிங்களா, ஷேக் பண்ணிவிடுவீங்க. ஒரு ப்ராப்பரான ஹோல்ஸ் இருக்காது அப்படின்றதுக்காக சம் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. பை ஹேண்ட். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின் இது. ஹேண்டா மெஷினான்னு பார்த்துக்கணும். ஓகே. எஸ். ஸோ இந்த எட்ஜ் டிஸ்டன்ஸ், எண்ட் டிஸ்டன்ஸ், இந்த கேஜ் டிஸ்டன்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னா டு அவாய்ட் த ஃபெயிலியர். ஸோ இது என்ன சார் ஃபெயிலியர் தடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் ஒரு வேளை ஹோல் போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? ஈஸியாக இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதுவும் டக்குன்னு ஃபெயிலியர் ஆகும் இல்லையா? லாங்காக போட்டிங்கன்னா இந்த பிளேட் பெண்ட் ஆயிரும் இல்லையா? பக்கல் ஆகும் இல்லையா ஈஸியாக? ஸோ அது எல்லாமே நம்ம படிப்போம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ பேசிக் இதுதான் நமக்கு. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே. இப்போ ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னீங்கல்ல, அப்போ என்னென்ன ஃபெயிலியர் ஆகும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் டயாமீட்டர் எடுக்கலனாலும் ஃபெயிலியர் ஆகும், ஒரு ப்ராப்பரான ஹோல் போடலனாலும் ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா, ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு புக்ஸ் அப்படின்றது IS 800 2000. ஓகேங்களா, எஸ். அப்போ என்னென்ன ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது? சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஓகேங்களா, சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் ரிவட் ஆர் போல்ட் அப்படின்றோம். ஓகேங்களா, எஸ். ரிவட் ஆர் போல்ட். ஓகே. ஷியர் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபெயிலியர். அப்போ ஷியர்னா என்ன சார்? ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பேரலலா 2 ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எக்ஸ் ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒண்ணு போகும். ரைட் ஹேண்ட் சைடு ஒண்ணு போகும். ஸோ, அந்த மெட்டீரியல வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ கட் பண்ணி விட்டுரும். அதுக்கு பேர் தான் நம்ம ஷியர்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? உராய்வு விசை அதான் நம்ம சொல்லுவோம். எஸ். ஷியர் ஃபெயிலியர் ரிவெட் கட் இன்டு தி 2 பார்ட். ரிவெட் என்ன நமக்கு ஒரு ஃபோர்ஸ் இப்படி தள்ளுவீங்க, ஒரு ஃபோர்ஸ் இப்படி இழுப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த ரிவெட் 2ஆ கட் ஆகி போயிருது. இதுக்கு பேரு ஷியர் ஃபெயிலியர். ஓகேங்களா? எஸ். பியரிங் ஃபெயிலியர். பியரிங் ஃபெயிலியர் அப்படின்னா, இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ரிவெட் எப்படின்னா சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இது நீங்களே பார்த்துருப்பீங்க. சில நேரத்தில இந்த நட்டு போல்ட்லாம் லூஸா இருக்கும்போது நீங்க கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடந்திருக்கும்னா, டயாமீட்டர் இப்படி ஆயிருக்கும்பா. சரியா? எஸ். தேஞ்சு போறதுப்பா. ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இந்த லைன் அவங்க தேஞ்சு போய் கிடக்கும். ஓகேங்களா? தட் இஸ் ஃபார் தி பியரிங் ஃபெயிலியர். அப்ப என்ன அர்த்தம்? பியரிங் ஃபெயிலியர் இந்த கான்டாக்ட் பிட்வீன் தி 2 சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த் இஸ் லாஸ்ட். ஓகேங்களா? லாஸ் ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ள சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஃபார் தி பியரிங் ஃபெயிலியர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஃபெயிலியர் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. என்னதான் ஃபெயிலியர்னே தெரியாம படிக்கிறது நமக்கு இட்ஸ் நாட் குட். ஓகே. எஸ். ஷியர்னா தெரிஞ்சு போச்சு. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுப்பா. ரிவெட் 2ஆ கட் ஆகி போயிருது. பியரிங் அப்புட்னா 2 பேருக்குள்ள சர்ஃபேஸ் வந்து கான்டாக்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க பாட்டுக்கு ஏதோ அது பாட்டுக்கு இட் இஸ் நாட் இமிடியேட்டா நடக்காதுப்பா. இன்னைக்கு போல்ட் போட்டா நாளைக்கு நடக்கிற விஷயம் இல்ல. 5, 6 வருஷம், ஒரு 4, 5 வருஷம், இல்ல 10 இயர்ஸ் ஓகேங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு சைக்கிள் ஆஃப் லோட் அப்படியே கன்டினியூவா ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் வந்து மழுங்கி போயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நமக்கு ஃபெயிலியர்ஸ் ஹேப்பன். ஓகேங்களா? ஓகே. தி ஃபெயிலியர் ஆஃப் தி பிளேட். ஓகேங்களா? அப்ப நடக்கிறது என்னது? ஒண்ணு ரிவெட்ல சொல்ட்டீங்க. போல்ட்ல சொல்ட்டீங்க. இன்னொன்னு வந்து பிளேட். பிளேட் நமக்கு என்ன ஆகும்? எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராக் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்னு இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கலாம் எங்கேயாச்சும். ஸ்ப்ளிட்டிங் ஃபெயிலியர் நடந்திருக்கலாம். ஓகேங்களா? டியரிங் ஆயிருக்கலாம். ஓகே. இதான் நமக்கு காமனா நடக்கிறது. அப்போ ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் தி பிளேட். த கிராக் ஃபார்ம்டு நோட் பண்ணிக்கப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். த கிராக் ஃபார்ம்டு பேரலல் டூ தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ். அப்ப புடிச்சு இவங்க இழுக்குறீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க ஹோல் பெருசா போட்டிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? கிராக் ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? இட் வில் கிராக் ஹேப்பன் போத் பெர்பெண்டிகுலரா ஆகலாம், ஹாரிசான்டலா ஆகலாம். ஓகேங்களா? த கிராக் டெவலப்டு பேரலல் டூ தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? எஸ். தட் இஸ் ஃபார் தி ஷியர் ஃபெயிலியர். வாட் இஸ் மை ஸ்ப்ளிட்டிங் ஃபெயிலியர்? த பிளேட் ஓகேங்களா? த பிளேட் இப்படி ஸ்ப்ளிட் ஆயிடுறது. ஓகேங்களா? 2ஆ அப்படியே கிழிஞ்சிருது அப்படி சொல்லலாம். அப்படியே கிழிஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாரி தான். ஓகேங்களா? டியூ டூ சார் பிளேட்லாம் கிழியுமா? நம்ம ஃபோர்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அதனுடைய செல்ஃப் வெயிட்லயே பெண்ட் ஆகுற கேஸ்லாம் இருக்கு. சரிங்களா? எஸ். ஓகே. சாரி. த ஸ்ப்ளிட்டிங் ஃபெயிலியர் டியூ டூ ஹையர் டயகனல் டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? டயகனல்ல வந்து ஹையர் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஸ்ப்ளிட்டிங் ஃபெயிலியர் நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. இதெல்லாம் கேட்பாங்க. பேரலலா, பெர்பெண்டிகுலரா, டயகனலா இல்ல ஆக்சியலா அந்த மாரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட். அப்ப ஸ்ப்ளிட்டிங் டயகனல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பியரிங் ஃபெயிலியர் ஆஃப் தி பிளேட். ஓகேங்களா? பியரிங் ஃபெயிலியர் ஆஃப் தி பிளேட் மீன்ஸ் இது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பியரிங் ஃபெயிலியர்ல இந்த வாஷர் இந்த போல்ட் இருக்கு இல்லைங்களா? இதுதான் ஒரு போல்ட்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேட்ல நீங்க போட்டீங்க. ஓகேங்களா? இந்த பிளேட்ல நம்ம போட்டாச்சு. டியூ டூ இந்த சர்ஃபேஸ் இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து கம்மியா இருக்கு. ஆர் ஹையர் ஃபோர்ஸ் இருக்கு. என்ன ஆகும்னா, அந்த போல்ட் ஹோல்ஸ விட்டுட்டு இந்த நட்டு வெளிய வந்துரும்பா. இங்க பாருங்க. எஸ். இந்த ஓகேங்களா? பிளேட் புஷ்ட் அவுட் ஓகேங்களா? ஓகேங்களா? புஷ்டு ஃபார்வர்ட் டூ தி ரிவெட் அப்படின்றோம். ஓகேங்களா? அது வெளிய தள்ளலாம், இல்ல உள்ள தள்ளியிருக்கலாம். பட் இந்த ஹோல்ல இருந்து இந்த ரிவெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவெட்டும் ஆர் போல்ட்டும் வெளிய வரதுக்கு பேர் தான் பியரிங் ஃபெயிலியர் ஆஃப் தி பிளேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. அப்ப இது எப்படி சார் நான் நலிஃபை பண்றது அப்படின்னா, யூஸ் வாஷர். அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு வாஷர யூஸ் பண்ணி அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கான்டாக்ட் சர்ஃபேஸ் நீங்க அதிகப்படுத்துறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த பக்கம் ஒரு 3 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 போட்டு ஒரு கான்டாக்ட் சர்ஃபேஸ நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிறீங்க. ஓகேங்களா? எஸ். யூஸ் வாஷர் இன்கிரீஸ் இன் தி கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? எஸ். டியரிங் ஆஃப் தி பிளேட். டியரிங் ஆஃப் தி பிளேட்னா என்னன்னா 2ஆ பிஞ்சு போறது அவ்வளோதான். சரிங்களா? டென்ஷன் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். டியூ டூ பர்பெண்டிகுலர். ஓகே. த கிராக் ஃபார்ம்டு பர்பெண்டிகுலர். புரிஞ்சுதா? இங்க என்ன நடந்துச்சு? கிராக் ஃபார்ம்டு பேரலல். தட் இஸ் எ ஷியர். த கிராக் ஃபார்ம்டு பர்பெண்டிகுலர் மீன்ஸ் இட் இஸ் எ டென்ஷன் ஃபெயிலியர். புரிஞ்சுதுங்களா? எஸ். அதாவது ஒண்ணும் இல்லப்பா. இது ஒரு பிளேட்டு. இந்த இடத்துல ஒரு ஹோல் போடுறீங்க. நீங்க இப்படி அப்ளை பண்றீங்க. ஓகேங்களா? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இது 2 இப்படி தனியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 இப்படி தனியா வந்துருச்சு. ஓகே. இது 2 தனியா பிஞ்சிட்டு வந்துருச்சு அப்படின்னா, டென்ஷன் ஃபெயிலியர். இந்த கிராக் இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஷியர் ஃபெயிலியர். பேரலல் டூ தி ஃபோர்ஸ். ஏன்னா 2 ஃபோர்ஸ் பேரலலா இருந்தா நமக்கு கொஞ்சம் ஷியர் வரும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட். அப்ப இதெல்லாம் எப்படி சார் நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க? ஜெனரலா ஓகேங்களா? லோடு கேரிங் கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரெஸ் வேல்யூ தட் இஸ் செகண்டரி. இனிஷியலா நம்ம என்ன பண்ணணும்? இனிஷியலா ஒரு பேசிக்கா ஓகேங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இன்ச்சுக்கு தள்ளி ஹோல் போடுங்க.
ஒரு பிளேட்டோட பிளேட்டோட திக்னஸ் ஆர் டயாமீட்டர் பேஸ் பண்ணி ஓகேங்களா, டயாமீட்டர் பேஸ் பண்ணி 20 mm டயாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இங்கே வந்து ஒரு 60 mm தள்ளி ஒரு 30 mm தள்ளி ஒரு ஹோல் போடுங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஆனால் நமக்கு தான் தெரியுமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1.5 இன்டூ டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 20 mm வச்சுக்கோங்க. அப்போ 1.5 mm கிளியரன்ஸ் ஆட் பண்ணுவீங்க சரிங்களா. அப்போ ஆட் பண்ணிங்கன்னு அர்த்தம் 35 mm நம்ம தள்ளி போடணும் ஓகேங்களா. அதை தான் அவங்களும் சொன்னாங்க 30 to 35ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுதான் நம்ம எப்பயுமே லிசன் நம்ம சீனியரோட வேர்டு நம்ம கேட்கணும் ஓகேங்களா. பட் இட் ஷுட் பி கம்பேர் வித் அவர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகே, எஸ், ஓகே. ப்ரொவைடிங் ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, ப்ரொவைடிங் ப்ராப்பர் எண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் edge distance to eliminate the shear failure, bearing failure, splitting failure. 3 eliminate பண்ணலாம் சரிங்களா. நோட் பண்ணிக்கங்கப்பா, கொஸ்டின் கேட்பாங்க shear, bearing and splitting failure ஓகேங்களா. எஸ், அப்போ இந்த ஃபெயிலியர் அப்படின்னு என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. எஸ், இந்த ஃபெயிலியர்னா என்னென்ன புரிஞ்சிச்சு, எதனால் வந்து நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் என்ன அப்படின்னு படிச்சிட்டிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஜாயின்ஸ் சரிங்களா, அதாவது கனெக்ஷன் ஓகேங்களா. டைப் ஆஃப் ஜாயின்ஸ் என்னென்ன ஜாயின் நமக்கு இருக்குது, ஓகே, பிளேட்டில் எப்படிலாம் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. 1 லேப் ஜாயிண்ட் அப்படின்றாங்க. வாட் இஸ் மீன் லேப் ஜாயிண்ட்? overlapping of the two plates, one plate overlapping into the another plate, that is for the lap joint. ஒரு பிளேட்டை தூக்கி இன்னொரு பிளேட் மேலே வைக்கிறீங்கப்பா சரிங்களா, that is for the lap joint. இந்த இடத்துல ஒரு நட்டு போட்டுறீங்க ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு போல்ட் போட்டு கனெக்ட் பண்ணிடுறீங்க ஓகேங்களா, that is for the lap joint அப்படின்றாங்க. ஓகே, எஸ். அப்போது இந்த லேப் ஜாயிண்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகிறாரா, எஸ், இந்த ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகிறாரு ஓகேங்களா. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ்? சம்திங் டேக் இ, தட் இஸ் எசென்ட்ரிசிட்டியா. அப்போ எசென்ட்ரிசினால் நமக்கு என்ன நடக்கும், இடத்துல ஒரு கப்புள் வந்துடும் கரெக்டாக. பி இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூமெண்ட், ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூமெண்ட். அப்போ இந்த இடத்துல மூமெண்ட் வருது. அப்போ இது ஒரு எஃபிஷியன்சியான ஜாயிண்ட் கிடையாது. ஏன்னா நீங்களுக்கு ஆக்சியலாக ஃபோர்ஸ் நீ பாஸ் பண்ண மாட்டேங்கிற சரிங்களா. ஸோ அதனால் நீங்களுக்கு எஃபிஷியன்சி ஆஃப் ஜாயிண்ட் கிடையாது. நீ ஒரு கனெக்ஷன் அவ்வளோ, நீ ஒரு ஜாயிண்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, எஸ். ஸோ லேப் ஜாயிண்ட் இப்படி தான் ஒரு பிளேட் மேலே இன்னொரு வந்து பிளேட்டு ஓவர்லேப் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்போம். எசென்ட்ரிசிட்டி கேஸ் இது ஓகேங்களா, இது வந்து எசென்ட்ரிசிட்டி கேஸ். இதோட டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா. நம்பர் ஆஃப் போல்ட் யுவர் ரெக்யூர்மெண்ட் எவ்வளோ வேணும் போட்டுக்கோங்க. ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸை கொடுத்துட்றீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன நடக்குது, அப்போ ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. கப்புள் வந்து மொமெண்ட் ஃபார்ம் ஆகுது. அதை வச்சு நம்ம M/E = E/R = சிக்மா B/Y வச்சு நம்ம சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் வச்சு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது ஒரு லீஸ்டான கனெக்ஷன் ஓகேங்களா. இட் இஸ் அ லீஸ்ட் எஃபிஷியன்ட். கப்புள் வந்து ஃபார்ம் ஆகுது. சிங்கிள் ஷியர், அது என்ன சார் சிங்கிள் ஷியர்? இங்கே பாருங்கள் என்ன அப்படின்னா, இந்த பிளேட்டு கனெக்ஷனுக்கும் இந்த பிளேட்டு கனெக்ஷன் எத்தனை சர்ஃபேஸ் கான்டாக்ட்? ரெண்டே ஒரே, அதை மீன்ஸ் சர்ஃபேஸ் இஸ் டூ, கான்டாக்ட் டு ஒன் சர்ஃபேஸ் சரிங்களா. இது தனி ஒரு சர்ஃபேஸ், இது தனி, அப்போ ரெண்டும் ஒரே சர்ஃபேஸ் வந்து அப்போ சிங்கிள் ஷியர் அப்படின்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியம்பா சரிங்களா. சிங்கிள் ஷியராக டபுள் ஷியர்னா அதெல்லாம் பார்த்துக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஷியர்னா ஒன்றுமே மல்டி பண்ண மாட்டீங்க, சிங்கிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. டபுள் ஷியர்னா 2 மல்டி பண்ணணும். ஓகே, அப்போ இந்த வந்து கான்டாக்ட் பாருங்கள் ஒரே ஒரு சர்ஃபேஸ் இருக்கா, ஸோ அதனால் இது வந்து சிங்கிள் ஷியர் அப்படின்றோம். ஓகே, எஸ். அப்போது பியரிங் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு, பியரிங் மீன்ஸ் வாட், அதை வந்து இந்த போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, டயாமீட்டர் சேஞ்ச் ஆகிடுது சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட். வாட் மீன் பட், ரெண்டு பிளேட்டும் முட்டிக்கிறதுக்கு பேர் தான் பட் ஜாயிண்ட். ரெண்டு பிளேட்டும் இடிச்சுக்கும் சரிங்களா. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஜாயிண்ட் அப்படின்றோம். அப்போ என்ன பண்ணுறோம், மேலே ஒரு கவர் பிளேட்டை போடுங்க, அவ்வளோதான்பா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விடுங்க, முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் ஃபார் தி சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்றோம் ஓகேங்களா. அதாவது இதுக்கு பேர் பட் ஜாயிண்ட்டு. ஒரே ஒரு பிளேட்டை போட்டு கவர் பண்ணியிருக்கீங்களா, அதனால் ஒரே ஒரு பிளேட்டு கவர்னா சிங்கிள் கவர் ஓகேங்களா, சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்றோம். அப்போ இதில் எத்தனை ஷியர் சர்ஃபேஸ் சார்? இங்கே ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் சரிங்களா. அப்போ சாரி, எஸ். ஸோ அப்போ இதுவும் ஒரே ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் தான். அப்போ வந்து சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் இஸ் த சிங்கிள் ஷியர் ஓகேங்களா. இட் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஓகேங்களா, மோஸ்ட் எஃபிஷியன்ட். ஃபோர்ஸ் இஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றோம். ஃபோர்ஸ் இஸ் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஓகேங்களா. எஸ், கம்பேர்ட் டு லேப் ஜாயிண்ட் சரிங்களா, கம்பேர்ட் டு லேப் ஜாயிண்ட் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் சரிங்களா. எஸ், அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நாட் சிமெட்ரிக்கல் சரிங்களா. ஏன், இதனுடைய ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும், கவர் பிளேட்டோட ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது பாருங்கள், இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டுக்கும் ஒரு கப்புள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இன்பிட்வீனில் நமக்கு வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. நாட் இஸ் சிமெட்ரிக்கல், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஓகேங்க, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். ஷியர் வந்து சிங்கிள் ஷியர், சிங்கிள் பியரிங் அப்படின்றோம் ஓகேங்களா, சிங்கிள் ஷியர் அப்படின்னு ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட்
டபுள் கவர் பட் ஜாயிண்ட். என்ன டபுள் கவர்னா கீழே இன்னொரு பிளேட் போட்டிருப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் டபுள் கவர் பட் ஜாயிண்ட். ஓகேங்களா? எஸ். அப்போ எத்தனை ஷியர்ப்பா இதில்? டபுள் ஷியர். இங்கே பாருங்க, டபுள் ஷியர். இங்கே ஒரு பிளேட் இருக்கா? திஸ் இஸ் 2 பிளேட்டு பட். ஓகேங்களா? 2 இடிச்சிட்டிங்க. அடுத்து மேலே ஒரு கவர் பிளேட்டு, கீழே ஒரு கவர் பிளேட். அப்போ என்ன அர்த்தம்? 2 கவர் பிளேட் இருக்கா? எஸ், தட் இஸ் ஃபார் தி டபுள் கவர். சரிங்களா? மேலே ஒரு கவர் பிளேட்டு, கீழே ஒரு கவர் பிளேட் 2 போட்டிருக்கனால டபுள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ், இட்ஸ் அ லைன். ஓகேங்களா? த ஃபோர்ஸ் இஸ் லைன் பியூர் ஆக்சியல். சார் அது எப்படி சார் பியூர் ஆக்சியல்? இங்கே பாருங்கள், திஸ் இஸ் தி பியூர் ஆக்சியல். அப்போ இதில் வராதா? இதுலேயும் வரும். இதுலேயும் ஒரு ஃபோர்ஸு. ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு ஃபோர்ஸ். இது ரெண்டும் நல்லிஃபை இந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே கவர் பிளேட் ஈக்குவல் திக்னஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம்? இது ப்ளஸ், இது மைனஸ். ஓகேங்களா? எஸ். ஆனால் இந்த பக்கம் நம்ம கேரி ஓவர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, எஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஜாயிண்ட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா டபுள் கவர் பட் ஜாயிண்ட். நோ எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட், பியூர் ஆக்சியல், மோர் எஃபிஷியன்சி கம்பேர்ட் டு அதர் அதர் ஜாயிண்ட். ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். கனெக்ஷனை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான்ப்பா. சரிங்களா? அதாவது லேப் ஜாயிண்ட். ஓகேங்களா? லேப் ஜாயிண்ட், பட் ஜாயிண்ட், சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் அண்டு டபுள் கவர் பட் ஜாயிண்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் ஆஃப் ரிவர்ட்டட் செக்ஷன். ஓகேங்களா? டிசைன் ஆஃப் ரிவர்ட்டட் ஜாயிண்ட். ஓகே, 1 மினிட். டிசைன் ஆஃப் ரிவர்ட்டட், சம் டேட்டா மிஸ்ஸிங். ஓகே, நான் அதை எழுதிடுறேன். சரிப்பா. டிசைன் ஆஃப் ரிவர்ட்டட் ஜாயிண்ட். ஓகேங்களா? ரிவர்ட் ஃபெயிலியர் இன்டூ 3 கேட்டகரி. ஓகேங்களா? ரிவர்ட் இஸ் ஜென்ரலி ஃபெயிலியர் இன்டூ 3 கேட்டகரி. என்னென்ன சொல்லுவோம்? ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் தி ரிவர்ட் ஆர் போல்ட், போல்ட் ஃபெயிலியர் மீன்ஸ் பியரிங் ஃபெயிலியர் ஆஃப் தி போல்ட், அண்டு டீயரிங் ஃபெயிலியர் ஆஃப் தி பிளேட். ஓகேங்களா? எஸ், டீயரிங் ஃபெயிலியர் ஆஃப் தி பிளேட். திஸ் வேல்யூ ஆல்வேஸ் ஃபெயிலியர் லோடு. ஓகேங்களா? ஃபெயிலியர் லோடு மோர் கம்பேர்ட் டு திஸ் கனெக்ஷன். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? we should be always ensure the connection should be safe. ஓகேங்களா? the connection தான் நம்ம சேஃப்னு நம்ம பார்க்கணும். we have to ensure that shear strength and bearing strength of the rivet is more than the tearing strength. connection is very dangerous. சரிங்களா? கனெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இவர் ஒரு ஸ்ட்ரென்த் அதிகம். சரிங்களா? இவர் ஒரு ஸ்ட்ரென்த் அதிகம். 2 பிளேட்டையும் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ நான் ஒரு 450 கிலோமீட்டர் தாங்குவேன், நான் ஒரு 450 கிலோமீட்டர் தாங்குவேன். நாங்கள் 2 பேரும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ வீக் ஆயிடுவோம். ஏன்? ஏன்னா அந்த கனெக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. சரிங்களா? ஸோ அதை என்ன பண்ணணும்? இந்த கனெக்ஷனை நம்ம என்ஷூர் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க? என்ஷூர் தட் ஷியர் அண்ட் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ரிவட் மோர் தென் தி டீயரிங் ஸ்ட்ரென்த். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நாங்கள் இதை விட அதிகமாக தான் நாங்கள் இதை டிசைன் பண்ணுறோம். எங்களுக்கு இதை ஃபெயிலியர் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ரிவட் அப்படின்னா த ஷியர் அண்டு பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் விச் ஒன் இஸ் த மினிமம் அப்படின்றோம். ஓகேங்களா? விச் ஒன் இஸ் தி மினிமம். ஒரே நிமிஷம்பா, இந்த ஸ்டாண்டர்டு வேல்யூலாம் இருக்கும். ஓகே, அதை நான் காப்பி பண்ணல. சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன் அதை. எஸ், ஓகே. அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ரிவட்னா என்ன சார் கேட்டிங்க அப்படின்னா த மினிமம் ஆஃப் ஷியர் அண்டு பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ரிவட் அப்படின்றோம். ஓகேங்களா? டீயரிங் ஸ்ட்ரென்த் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல, ஷியர் அண்டு பியரிங் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஷியர் ஸ்ட்ரென்த் தான் என்னென்னு உங்களுக்கு தெரியும், பியரிங் ஸ்ட்ரென்த் தான் என்னென்னு தெரியும். அப்போ எதை டிபெண்ட் பண்ணி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ், ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ரிவட். ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ரிவட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், அப்போ ஷியர் டிபெண்டிங் அப்பான் தி இந்த டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல். சரிங்களா? அப்போ இதை சுற்றி தான் நமக்கு வந்து ஷியர் வருது. ஓகேங்களா? எஸ், அப்போ சுற்றி. அப்போ என்னோட ஏரியா என்ன? கிராஸ் செக்ஷன் ஏரியா பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4. வாட் இஸ் த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட்? சரிங்களா? எஸ், பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட்னாலும் நமக்கு ஓகே தான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், அப்போ நம்பர் ஆஃப் போல்ட் எத்தனை கொடுத்துருக்கீங்க? 5 போல்ட் கொடுத்துருக்கீங்களா? 5 மல்டி பண்ணிக்கோங்க. 2 கொடுத்துருக்கீங்களா? 2 மல்டி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ப்பா. சரிங்களா? இப்போ 2 எதுக்காக இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஏன்னா அதான ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கனெக்ஷன்றீங்க. ஷியர் அண்ட் பீரிங்கில் விச் ஒன் இஸ் த மினிமம், தட் இஸ் ஃபார் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், த பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் தி ரிவட் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எஸ். ஆர் அதர்வைஸ் எஃப்எஸ் இஸ் தான் 100 மெகா பாஸ்கல் கொடுக்கல அப்படின்னா. ஓகேங்களா? டேக். ஓகேங்களா? கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், த பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி
rivet. Okay, the bearing strength of the rivet depending upon the diameter of the rivet and the thickness of the bolt. Okay, so thickness of the plate அப்படின்றோம் சரிங்களா, thickness of the plate. Okay, அப்போ bearing strength is equal to diameter into thickness into bearing strength of the rivet. ஓகேங்களா, bearing strength of rivet. அப்போ எத்தனை போல்ட்டு கொடுத்துருக்கீங்க இன்ட்டு நம்பர் மல்டிபிளில். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி எது மினிமமோ அதான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, டியரிங் ஸ்ட்ரென்த். வாட் இஸ் மை டியரிங் ஸ்ட்ரென்த் இஸ் அ டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஏரியா இன்ட்டு திக்னஸ் ஆஃப் தி பிளேட். ஓகேங்களா, ஏரியா இப்போ இதை வச்சுக்கோங்க, பிளேட்டு இது சின்ன ஹோல் போட்டிருக்கீங்க. அப்போ இதனுடைய பி ஒரு ஹோலை கழிச்சிடுறீங்க, என்டி நாட்டு சரிங்களா, டயாமீட்டர் இன்ட்டு திக்னஸ். ஓகேங்களா, எஸ். ஸோ அப்போ அதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வரும். சம் சால்வ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சுருங்கப்பா. பட் நமக்கு என்ன அப்படின்றது கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ. ஓகே, எஸ், இதுதாம்மா நம்ம கான்செப்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட் ஃபார் நார்மல். ஓகேங்களா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் நமக்கு இப்படி தான் கண்டுபிடிப்போம். பி மைனஸ் என்டி நாட் இன்ட்டு டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட். ஆக்சியல் டென்ஷன் நமக்கு என்ன சொல்கிறோம் 0.6 இன்ட்டு எஃப்ஐ போட்டுறீங்க. ஓகே, இப்போ இதே நீங்கள் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் வந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, லிமிட் ஸ்டேட் மெத்தடில் இட் இஸ் கன்சிடர் ஃபார் தி டூ ஃபெயிலியர். ஓகேங்களா, கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் நம்ம டென்ஷனில் படிப்போம். கிராஸ் செக்ஷனில் ஈல்டிங் அண்டு நெட் செக்ஷன் இஸ் ரப்சர். சரிங்களா, கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் அண்டு நெட் செக்ஷன் இஸ் ரப்சர். கிராஸ் செக்ஷன் ஈல்டிங்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் வந்து எங்களுக்கு அப்படியே ஈல்ட் ஆகுது, வளையுது அப்படின்றாங்க. சரிங்களா, இந்த செக்ஷன் வந்து அப்படி எங்களுக்கு வளையுது. கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் AgFi டிவைட் பை காமா M நாட் அப்படின்றோம். ஓகேங்களா, ஃபார்முலா. ஓகே, AG மீன்ஸ் கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா, அண்டு நெட் செக்ஷன் இஸ் ரப்சர். நெட் செக்ஷன் மீன்ஸ் ரப்சர்னு அர்த்தம். ரப்சர் மீன்ஸ் ஹியர் டென்ஷன் ஃபெயிலியர். இது கட்டாயம் அப்படியே ஃபெயிலியர் ஆகிடுதுப்பா அப்படின்றாங்க. அப்போ 0.9 FU டிவைட் பை காமா MW. ஓகேங்களா, காமா MW. MW மீன்ஸ் ஃபேக்டர் ரெசிப்டிவ் 1.25. காமா M நாட்ன்றது 1.1. ஓகேங்களா, எஸ். விச் ஒன் இஸ் த லீஸ்ட் அப்படின்றோம் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில். ஓகேங்களா, எஸ். இது எல்லாமே நம்ம படிப்போம்பா, டென்ஷனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா த கனெக்ஷன் ஆஃப் ரிவட். ஓகேங்களா, ஆக்சுவலாக நோட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ரிவட் ஓகேங்களா அண்டு போல்ட். எஸ், இவங்க ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரே ஃபேமிலி தான், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி எங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா, கேரிங் கெப்பாசிட்டி எங்களுக்கு வந்து வேறு அப்படின்றாங்க. அப்போது இந்த ரிவர்ட் எங்கே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேர் இஸ் சப்ஜெக்டட் டு வைப்ரேஷன். ஓகேங்களா, வேர் இஸ் சப்ஜெக்டட் டு வைப்ரேஷன். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ரிவர்ட் யூஸ் பண்ணுவோம். சார் அப்போ போல்ட் யூஸ் பண்ண மாட்டிங்களா? யூஸ் பண்ணுவோம். ஏன்னா யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வைப்ரேஷன் நடக்குது, பிளேட் வைப்ரேஷன் ஆகுது. அப்போ என்ன அந்த த்ரெட்டு அப்படியே நமக்கு ஃபெயிலியர் ஆயிருமா? ஓகேங்களா, சிம்பிளாக சொன்னால் மழுங்கி போயிருமா? எஸ், த்ரெட் நமக்கு என்ன அப்படியே மழுங்கி போயிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன நடக்கும், இந்த இடத்துல நமக்கு வந்து இதனுடைய திக்னஸ் இந்த டயாமீட்டர் வந்து குறையும், ரெண்டாக கட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மீன்ஸ் இயர் ஃபெயிலியர். இது மழுங்கி 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 எங்களுக்கு என்ன அர்த்தம், பிளேட் ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ பியரிங் ஃபெயிலியர். சரிங்களா, போல்ட்டும் ஆட ஆரம்பிச்சிடும், பியரிங் ஃபெயிலியர். ஓகேங்களா, அப்போ வைப்ரேஷன் பிளேஸில் நம்ம போல்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க, ரிவர்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வைப்ரேஷன் பிளேசஸ். ஓகே, அப்போது த டயாமீட்டர் ஆஃப் தி ரிவர்ட், த டயாமீட்டர் ஆஃப் தி ரிவர்ட் இஸ் ஈக்குவல் டு diameter of the rivet is equal to 25 mm. ஓகேங்களா, 25 mm இருக்குன்னு வச்சுக்கோங்க, less than or equal to 25 mm. ஓகேங்களா, அப்போ diameter of the hole என்ன வரும் அப்படின்னா diameter of the rivet plus 1.5 mm clearance ஆட் பண்ணிக்கோங்கன்றாங்க. diameter of the rivet வந்து less than 25 mm இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, அப்போ diameter of the rivet greater than 25 mm இருந்துச்சுன்னா diameter of the hole is equal to yes, diameter of hole is equal to diameter of the rivet plus 2 mm ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. 2 mm ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்பா. சரி சார், இந்த இதெல்லாம் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் கிளீனன்ஸ்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? சிம்பிள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஒர்க் அண்டு மோர் எஃபிஷியன்சி. இதுக்கும் எஃபிஷியன்சிக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்க அப்படின்னா திஸ் இஸ் ஒன் பிளேட். ஓகேங்களா, இங்கே நான் என்ன பண்ணணும், இப்போ ரிவர்ட் அடிக்கணும், ஒரு ஒர்க்கட்டை கொடுத்துட்டீங்க, கரெக்டாக 20 mm டயாமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ரிவெட்டு 20 mm கொடுக்குறீங்க. என்ன பண்ணுவான், அது ஹோலுக்குள்ளே போகுமா ஃபஸ்ட்டு, அவன் என்ன பண்ணுவான், ஹேமரை வச்சுட்டு லொட்டுன்னு அடித்து இதை உடச்சி விட்ருவான்.
சரிங்களா? ஹெட் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். இல்ல இதனுடைய ஷாங்க் போர்ஷன் நமக்கு என்ன ஆகும்? இட்ஸ் பெண்ட் ஆயிரும். சரிங்களா? கீழ பாட்டத்தில வந்து இப்படி மழுங்கி போயிரும். ஓகே. ஸோ, அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் தி வொர்க், எஃபிஷியன்சி ஆஃப் தி ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இருக்கும். கிளியரன்ஸ குடுங்கன்றாங்க. ஈஸி டூ வொர்க். கிளியரன்ஸ் நீங்க 1 எஃப்எம் கிளியரன்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஈஸியா உள்ள போட்டு அவங்க பாட்டுக்கு ரிவிட் அடிச்சுட்டு கம்முனு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் சுத்தி வச்சு அடிச்சு எல்லாம் உடைச்சு விட்டு போயிருவாங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போல்ட். இதுதான்பா பேசிக் இதில. ஓகே. இப்போ போல்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ் பெர் கோட் ஆஃப் ஐஎஸ் 800/2007 தி டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட் லெஸ் தென் ஓகேங்களா, லெஸ் தென் 16 mm, டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட் 16 to 24 mm, கிரேட்டர் தென் 24 mm. இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? எஸ். டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட் லெஸ் தென் 16 mm இருந்துச்சு அப்படின்னா 1 mm கிளியரன்ஸ் ஆட் பண்ணுங்க. 1 to 3 அவ்வளோதான். சரிங்களா? 16 to 24 இருந்துச்சு அப்படின்னா 2 mm ஆட் பண்ணுங்க. சரிங்களா? கிரேட்டர் தென் 24 mmனா 3 mm ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான்பா. இது வந்து கிளியரன்ஸ். டயாமீட்டர் ஆஃப் ஹோல்க்கும் டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட்டுக்கும் எவ்வளோ நீங்க கிளியரன்ஸ் குடுக்கணும். ஓகேங்களா? அப்படின்றது ஒரு பேசிக் கான்செப்ட். சரிங்களா? எஸ். அடுத்தது செலக்ஷன் ஆஃப் தி டயாமீட்டர். சரிங்களா? செலக்ஷன் ஆஃப் தி டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட் அன்வின்ஸ் ஃபார்முலா அப்படின்றோம். அன்வின்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? அன்வின்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? த டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட் இஸ் ஈக்குவல் டு 6.05 ரூட் டி. ஓகேங்களா? திக்னஸ் ஆஃப் தி பிளேட் அப்படின்றோம். ஓகேங்களா? திக்னஸ் ஆஃப் தி பிளேட். ஓகேங்களா? திக்னஸ் ஆஃப் தி பிளேட் 6.05 இன்டூ ரூட் டி இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல கொடுக்கணும். சரிங்களா? திக்னஸ் வந்து 10 mm கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 16 mm கொடுத்துட்டாங்கப்பா. சரிங்களா? 16 mm ரூட் எடுத்தீங்கன்னா 4 16 6 24 இது வந்து 20 24 26 mm வருமா நமக்கு. சரிங்களா? அப்ராக்சிமேட்லி 26 mm நமக்கு வருது. அப்போ இதுதான் டயாமீட்டர் ஆஃப் தி, இதை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அப்போ திக்னஸ் ஆஃப் தி பிளேட்டுக்கும் டயாமீட்டருக்கு ரிலேஷன் இருக்கா? இருக்கு. யார் அவர்? அவர் தான் அன்வின்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? நீங்களே ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்றீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்க டிசைன் பண்ணணும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் இவ்வளோ தான் பேசிக் இதில். ஓகே. இந்த டாபிக் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ மெட்டீரியல் படிச்சிட்டிங்க. சரிங்களா? என்னென்ன ஜாயின் படிச்சிட்டிங்க, என்னென்ன ஃபெயிலியர் ஆகுன்னு படிச்சிட்டிங்க, எப்படி டிசைன், எப்படி கனெக்ஷன் வந்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும்னு படிச்சிட்டிங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா எஃபிஷியன்சி. சரிங்களா? அப்போ என்னோடய எஃபிஷியன்சிலாம் எது வருது? எந்த பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஜாயிண்ட் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? எப்படிலாம் நீங்கள் வந்து போல்ட் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ என்னென்ன டைப் ஆஃப் செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டாகர்டு, செயினு, ஓகேங்களா, டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? எஸ். நான் மீன்ஸ் ஃபார்முலா காப்பி பண்ணிக்கோங்கப்பா. டபுள் கவர் பிளேட். ஓகே. இது ஒரு கொஷின்ப்பா. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டபுள் கவர் பிளேட் அப்படின்றாங்க. இது ஒரு ட்விஸ்ட் கொஷின். என்ன அப்படின்னா, the shear capacity of the ஓகேங்களா, the shear stress, ஓகே, the shear capacity of the bolt அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டபுள் கவர் டபுள் ரிவர்ட்டட் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? டபுள் கவர் டபுள் ரிவர்ட்டட். ஓகேங்களா? the ratio between சிங்கிள் கவர் சிங்கிள் ரிவர்ட்டட், டபுள் கவர் டபுள் ரிவர்ட்டட். புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன சொல்ல வரேன்ட்டு. இந்த அன்வின் ஃபார்மை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். வீடியோ பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இந்த கொஷின் கேட்ட கொஷின் இது. ஓகே. எஸ். நோட் பண்ணிக்கோங்க. டபுள் கவர் டபுள் ரிவெட்டட். ஓகேங்களா? அப்போது டபுள் கவர் டபுள் ரிவெட்டடில் ஷியர் வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ ஷியர் வேல்யூ. ஓகேங்களா? ஷியர் வேல்யூ டபுள் கவர் அப்போ 2, ஷியர் பிளேன் 2, டபுள் ரிவெட்டட் 2, ஷியர் வேல்யூ சம் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ சார் டபுள் கவர் பட் ஜாயின் வச்சுக்கோங்க. டபுள் கவர் பட் ஜாயிண்ட் வித் டபுள் ரிவெட்டட். ஓகே. எஸ். சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் சிங்கிள் ரிவெட்டட். ஓகே. அப்போ சிங்கிள் கவர்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஷியர் இஸ் த சிங்கிள் ஷியர், நம்பர் ஆஃப் போல்ட் 1, வேல்யூ சேம் அதே எக்ஸ். அப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ எவ்வளவு? 4. சரிங்களா? நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? ஓகே, டபுள் கவர் கொடுத்துட்டாங்க. அப்போ டபுள் கவர் அப்படின்னா 2, ஷியர் பிளேன் 2, சிங்கிள் கவர் அப்படின்னா 1. அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ 2ன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ரெண்டுக்கு ரேஷியோ 2. அப்போது என்ன இங்கே நடந்திருக்குன்னா, டபுள் கவர் டபுள் ரிவெட்டட்னு இருக்காங்க. அப்போ 2 ரிவெட்டட்னா 2 ஷியர் எடுத்துக்கும். சரிங்களா? 2 கெப்பாசிட்டி. சிங்கிள் கவர் சிங்கிள் ரிவெட்டட்னா 1 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ வந்து 4. அப்போ இது ஒரு ட்விஸ்ட் கொஷின். எத்தனை ஷியர் பிளேன் இருக்குன்னு பார்க்கணும், எத்தனை ரிவெட் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியமான கொஷின் பாது. சரிங்களா? எஸ். அப்போது இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த பியரிங்கில் திக்னஸ் ஆஃப் தி பிளேட். ஓகேங்களா? இப்போ கவர் கொடுத்துட்டீங்க. ஓகே. இப்போ டிடி அப்படின்னு சொல்லுமா, திக்னஸ் ஆஃப் தி பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போது 2 பிளேட்டு
எது வந்து மினிமம் திக்னஸோ அதான் எடுத்துக்கணும். திஸ் இஸ் அ காமன் சென்ஸ். ஓகேங்களா? எது வந்து மினிமம் திக்னஸ் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு பேப்பர்ப்பா. சரிங்களா? 2 mm பேப்பரு. இதில ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 2யும் கனெக்ட் பண்ணுறீங்க. இது ஒரு 1 mm பேப்பர். புடிச்சு இழுக்குறீங்க. எது ஃபர்ஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும்? எது திக்னஸ் கம்மியா இருக்கோ அது ஃபெயிலியர் ஆகும். கரெக்ட்டா? எஸ். அப்ப இதில ஒரு ட்விஸ்ட் பண்ணுவோம் நம்ம என்ன அப்டின்னா, கவனிங்க. இப்போ டபுள் கவர் பட் ஜாயிண்ட் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? டபுள் கவர் பட் ஜாயிண்ட் ஆர் சிங்கிள் எது மினிமம் திக்னஸ்ன்னு பார்த்துக்கணும். இந்த கவர் பிளேட்ல இது மெயின் பிளேட்டு, மேல இருக்கிறது கவர் பிளேட். இந்த கவர் பிளேட் 8 mm, இது 8 mm, இது 12 mm திக்னஸ். ஓகேங்களா? மெயின் பிளேட். அப்ப என்ன பண்ணணும்னா, திக்னஸ் எது நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? 8 mm இருக்குன்னு 8 mm போடக்கூடாது. ஏன்னா கவர் பிளேட் we have 2 cover plates. Add 2 cover plate thickness 16 mm. Main plate thickness என்ன? 12 mm. சரிங்களா? Which one is the minimum that is the thickness of the plate to should add in the formula. ஓகேங்களா? The thickness T is equal to minimum of main plate thickness sum of the cover plate thickness. புரிஞ்சுதுங்களா? எஸ். அவ்வளோதான்ப்பா. அப்போ இது ஒரு ட்விஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் தி ஜாயிண்ட். வாட் இஸ் பை எஃபிஷியன்சி? இந்த கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எஃபிஷியன்சி இஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் டிவைடட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட். அவ்வளோதான். சரிங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட் அவங்க வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் டிவைடட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட் ஈல்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? த எஃபிஷியன்சி ஆஃப் தி ஜாயிண்ட் இஸ் த மினிமம் ஆஃப் ஷியர் அண்ட் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட் அப்படின்றோம். மினிமம் ஆஃப் ஷியர் அண்ட் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட் நமக்கு தெரியும். ஓகேங்களா? என்ன தெரியும்? ஷியர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? எஸ் we know. ஓகேங்களா? ஷியர் ஓகேங்களா? we know shear bearing more compared to the tearing because of safe design. எஸ். இப்போ இந்த ஷியர் ஸ்ட்ரென்த்தும் பியரிங் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு என்னவா இருக்கணும்? அதிகம் கம்பேர்ட் டு டியரிங் ஸ்ட்ரென்த். அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? எங்கே சொல்லியிருக்கோம்? நம்ம இங்கே பாருங்கள். ஷுட் பி என்ஷூர். சரிங்களா? எஸ். அப்போ கனெக்ஷனோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். ஓகேங்களா? ஷியர் பியரிங் அண்ட் டியரிங்கிறத விட ஷியர் பியரிங் ஸ்ட்ரென்த் அதுதான் மினிமம் ஆஃப் தி ஜாயின்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மினிமம் ஆஃப் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி ஜாயிண்ட். ஓகேங்களா? எஸ். அதை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகே. எஸ். அப்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட். அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட்டில் ஷியர் அண்ட் பியரிங் டியரிங் இதில் எது மினிமமாக அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? எஸ். அது வந்து எஃபிஷியன்சி ஜாயிண்டில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. எஸ். ஸோ அப்போ ஷியர் அண்ட் பியரிங் வேல்யூஸ் மோர் கம்பேர்ட் டு தி டியரிங். ஓகேங்களா? அப்போ டியரிங் எப்படி நடக்கும்? கவனிங்க. இங்கே ஒரு ஹோல் போட்டிங்க. அப்போ இந்த ஹோல் போட்டதுனால நமக்கு ஏரியா இந்த ரிடியூஸ் ஆகிடுதா பிளேட்டோட ஏரியா. அப்போ ஏரியா ரிடியூஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன நடக்கும்? ஸ்ட்ரென்த் வந்து குறையும். அதை தான் அவங்க என்னங்க பி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்க்கு டி வச்சுட்டாங்க. அப்போ பி மைனஸ் டயாமீட்டர் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. டி நாட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல் இன்டூ திக்னஸ் இன்டூ ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆர் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட். ஓகேங்களா? டிவைடட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் பி இன்டூ டி இன்டூ திக்னஸ் எஃப்ஒய். டி கேன்சல், எஃப்ஒய் கேன்சல். பிதி நமக்கு என்ன இருக்குங்க? சாரி, இந்த இடத்துல டி மட்டும்தான். ஓகேங்களா? டி கேன்சல். அப்போ பி மைனஸ் டி நாட் டிவைடட் பை பி. இதுதான்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் தி ஜாயிண்ட். ஓகேங்களா? மினிமம் இவ்வளோ தான் இருக்கணும். மினிமம் எஃபிஷியன்சி இவ்வளோ தான் இருக்கணும். நீங்கள் தான் ஹோல் போட்டுறீங்களே. சரிங்களா? அப்போனாலும் பிளேட் எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலாம். நாங்கள் தான் கனெக்ஷன் சேஃப்னு சொல்லிட்டோமே முன்னாடியே. ஓகேங்களா? அப்போது பி மைனஸ் என்டி நாட் டிவைடட் பை பி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சிம்பிளாக அப்படி தான் கேட்டுருவாங்க. த width of the plate is 100 mm. Diameter of the hole is 12 mm. Number of the bolts provided 3. Find out the efficiency of the joint. இதெல்லாம் எங்கேயோ என்னடா சம்மந்தமே நம்ம கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. பி மைனஸ் என்டி நாட் டிவைடட் பை பின்னு. பியோட வேல்யூ எவ்வளோப்பா? 100. இது எவ்வளோப்பா? எத்தனை போல்ட்டு? 36 டிவைடட் பை 100 கழிச்சிட்டிங்கன்னா 64 இன்டூ 100%. சரிங்களா? 64% தான் எஃபிஷியன்சி ஆஃப் ஜாயிண்ட். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இப்போ அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் ஆஃப் தி கிரிட்டிக்கல் செக்ஷன். ரொம்ப 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 முக்கியமான டாபிக்ப்பா. இது ஒரு பேசிக்கான ஒரு கொஷின் கேட்பாங்க. அதாவது எது வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் மெயின் பிளேட், விச் ஒன் இஸ் தி கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் தி கனெக்ஷன் பிளேட் அப்படின்னு கேட்பாங்க. மீன்ஸ் கவர் பிளேட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். அப்போ அதுக்கும் முன்னாடி இந்த கிளாஸுக்கு அதாவது கிரிட்டிக்கல் செக்ஷன் அனலைஸ்க்கு முன்னாடி டைப் ஆஃப் போல்ட். ஓகேங்களா? டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் தி போல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஜென்ரல் பேட்டர்ன். ஓகே. இந்த போல்ட்டோடைய அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செயின். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா
எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செயின் ரிவர்ட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது மாதிரி கன்டினியூவா போயிட்டே இருக்கு அப்படின்னா, அது வந்து செயின் ரிவர்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது செயினுக்கு அடுத்தது ஓகே. பாட்டத்தில வந்து கவர் பிளேட் நமக்கு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டாப் ஆஃப் தி கவர் பிளேட். ஓகே. மெயின் பிளேட் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1, 2, 3 1, 2, 3 ஸோ இங்க ஒரு போல்ட், இங்க ஒரு போல்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாகர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்டாகர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஜிக்ஸாக்கா போகும். ஓகேங்களா? ஜிக்ஸாக். ஓகே. ஸோ இந்த மாரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே. இசட் மாரி ஜிக்ஸாக்கா. ஓகே. அடுத்தது இங்க. அடுத்து இங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாகர்டு கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் கனெக்ஷன்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டைப் ஆஃப் அரேஞ்ச்மென்ட் ஆஃப் தி போல்ட்ஸ் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட். ஓகே. ஸோ டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நமக்கு வரும். ஸ்டாகர்டு மாரி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா. ஓகே. எஸ். இங்க ஒண்ணு. சரிங்களா? பார்க்கறது டைமண்ட் மாரியே இருக்கா? எஸ். அப்போ மோஸ்ட் எஃபிஷியன்ட் செக்ஷன் ஃபார் சேஃப் சேஃப் இன் தி கவர் பிளேட் சேஃப் இன் தி மெயின் பிளேட். சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் தான். ஓகேங்களா? எஸ். இப்போ இது பேசிக் புரிஞ்சுச்சுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா செயின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாகர்டு. ஓகேங்களா? இது வந்து ஜிக்ஸாக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி போல்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட். ஓகேங்களா? எஸ். டைமண்ட். சும்மா பேசிக் வாட் இஸ் வாட் அப்படின்னு மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா? எஸ். இப்போ இங்க வாங்க. இப்போ பாருங்க. இது ஒரு காமனான ஒரு போல்ட் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் தி மெயின் பிளேட். ஓகேங்களா? இந்த டாப்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பிளேட். இதுதான் நமக்கு வந்து கவர் பிளேட். ஓகேவா? எஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ். ஸோ இதுதான் அந்த கவர் பிளேட்டோடைய கனெக்ஷன். இங்கேயே போட்டுட்டுமா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசா போட்டுருவோம் நமக்கு. ஓகே. திஸ் இஸ் ஃபார் கவர் பிளேட். ஓகேவா? ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை 2 பிளேட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 1, 2, 3 1, 2, 3 1, 2, 3 சரிங்களா? 1, 2, 3 அகைன் 1, 2, 3 இது ஒரு பேசிக்கான கிளாஸ்ப்பா. சரிங்களா? முக்கியமா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம். ஓகே. எஸ். லோடு எப்படி அப்ளை பண்ணுறீங்க? திஸ் இஸ் மெயின் பிளேட். ஓகேவா? ஓகே. திஸ் இஸ் கவர் பிளேட். ஓகே. ஃபைன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லோடை இப்போ அப்ளை பண்ணுறீங்க. இந்த கவர் பிளேட் வச்சு லோடு எடுத்துக்குமா? எடுத்துக்காது. அப்போ டோட்டல் லோடு எங்கே ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷன் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கரெக்ட்டா? அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? ஒரு பிளேட் இருக்காரு இப்படி. ஓகேங்களா? நீங்க டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. எந்த ஒரு ஹோலுமே கிடையாது. அப்போ என்ன நடந்திருக்கும்? யீல்டு ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா. கிராஸ் செக்ஷன் ஏரியா. வாட் இஸ் த கிராஸ் செக்ஷன் ஏரியா? பிரெத் இன்டூ திக்னஸ். ஆனா இங்க என்ன பண்ணிடுறீங்க நீங்க? ஹோல போட்டுறீங்க. சரிங்களா? அது என்ன பண்ணுங்க? பிளேட்ல ஹோல் போட்டுறீங்க ஃபார் தி கனெக்ஷன் ஆஃப் தி போல்ட்க்கு. ஓகேங்களா? ஃபார் தி கனெக்ஷன் ஆஃப் போல்ட்க்கு. ஓகேங்களா? ஃபார் தி கனெக்ஷன் பர்பஸ். ஓகே. அப்போ என்ன நடக்குது? ஏரியா ரிடக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ லோடு கேரிங் கெப்பாசிட்டி குறையுமா? கரெக்ட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஹேப்பன் இன் தி ரோ 1 1 1. ஓகேங்களா? திஸ் இஸ் த மெயின் பிளேட். அப்போ தி கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் தி மெயின் பிளேட் எதுன்னு கேட்டாங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்பாங்க. 1 1 இது 2 2 3 3 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 3 இப்படி கொடுத்துருவாங்க. விச் ஒன் இஸ் தி கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் தி மெயின் பிளேட் அப்படின்றாங்க. ஜென்ரலாக கேட்குறாங்க விச் ஒன் இஸ் தி கிரிட்டிக்கல் செக்ஷன். நம்ம இப்போ மெயின் பிளேட் தான் பார்க்கணும். 1 1 தான் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஒய்? பிகாஸ் ஆஃப் இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். டென்ஷன் ஃபெயிலியர் இருக்கட்டும், ரப்ச்சர் ஃபெயிலியர் நமக்கு இதுதான் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? எஸ். ஃபார் தி பிளேட். ஓகே. நெக்ஸ்ட். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது தனியாக போட்டாங்க. போட்டு இதனுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்காருங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த ஏரியாவை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அப்போ ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த ஏரியா தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு பார்க்கும்போது வந்து இந்த கவர் பிளேட்டில் லோடே கிடையாது. நோ ஃபோர்ஸ். ஏன்னா டேரெக்டாக இவர் கான்டாக்ட் ஆகிடுறாரு இல்லைங்களா? மெயின் பிளேட்டு. அப்போது கிரிட்டிக்கல் செக்ஷன் இஸ் 1 1 இஸ் தி கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்றோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஷின்ப்பா. ரெண்டாவது பாருங்கள் என்னென்னு. ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டீங்க. ஒன் மோர் கொஸ்டின். கிரிட்டிக்கல் செக்ஷன் இன் த மெயின் பிளேட் இஸ் செக்ஷன் 1 1. See, the line is 1 1. Okay, not a section. The line is 1 1 bolt line. Okay. ரெண்டாவது. அப்போ கவர் பிளேட்ல என்ன நடக்குது? கவர் பிளேட் வாங்க. கவர் பிளேட் எங்க இருக்கு? இதுதான் நமக்கு டாப் ஆஃப் தி பிளேட் தான் நமக்கு கவர் பிளேட். ஓகேங்களா? எஸ். இப்போ ஒரே நிமிஷம். இப்போ பாருங்க. ஓகே. This is for cover plate. Okay. This is for cover plate. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க.
இது வந்து மெயின் பிளேட், இது ஃபுல்லாக லோடுறதுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து 1 1 நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாவது லோட் இங்கே வரும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ இங்கே வந்துருமா. திஸ் இஸ் அ தேர்ட் ரோ கரெக்டாக, தேர்ட் ரோ. அப்போது டோட்டல் லோடும் தேர்ட் ரோ அப்படிங்கும்போது எங்கே வந்துடுது, கவர் பிளேட்டுக்கு வந்துடுது. அப்போ என்ன நடந்திருக்கும், இந்த கவர் பிளேட் P/2 பாதி எடுத்துக்கும், இந்த கவர் பிளேட் P/2 பாதின்னு எடுத்துக்கும் சரிங்களா. சார் அப்போ ஏன் மெயின் பிளேட் எடுத்துக்காத, மெயின் பிளேட்டுக்கு வரக்கூடிய லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஏன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 ப்ளஸ் இங்கே ஒரு 3 மொத்தம் 6. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 போல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு தேர்ட் லைனுக்கு வரணும் சரிங்களா. ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கை நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். அப்போது ஆனால் கவர் பிளேட்டுக்கு பாருங்கள், கவர் பிளேட்டுக்கு ஃபஸ்ட் ரோவே நமக்கு என்னது, நம்ம ப்ரொவைட் பண்ண இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட் ரோவே இதுதான். கவர் பிளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார் தி லோடு கேரிங் சரிங்களா. ஸோ அதனால் இதில் P/2 டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போது 3 3 இஸ் தி critical section for the cover plate. ஓகேங்களா. section 3 is entire the load taken the cover plate. so critical section is 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ப்பா. சிம்பிளாக கேட்டுருவாங்க அவ்வளோதான். ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி 1 மார்க் கொஷினில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே எஸ். இதனோட அசம்ஷன், இந்த ரிவர்ட் ஜாயிண்ட் போல்ட் ஜாயிண்ட் கனெக்ஷனுடைய அசம்ஷன் என்ன ஓகேங்களா. the load distributed only axial. ஓகேங்களா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியலாக தான் டிசைன் பண்ணுவோம். அப்போ ஆக்சியலில் என்ன நடக்கணும், இந்த இடத்துல ஷியரிங் வரணும், பியர் வரணும் சரிங்களா. லோட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி ஆக்சியல், தேர் இஸ் நோ பெண்டிங். ஓகேங்களா. பெண்டிங் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அவுட்டர் ரிவர்ட் take more load compared to inner load. The condition is the collapse condition. ரொம்ப ரொம்ப முக்கியமா, what is the collapse condition? It is the failure is the plastic mechanism. ஓகேங்களா. plastic failure நோட் பண்ணிக்கோங்க. that is for the collapse means here plastic failure. okay, it is not elastic. அப்போ plastic, all the rivet joint is considered for the plastic condition. okay, all the rivet yield shear. ஓகேங்களா. all the rivet yield share equally load. yes, all the rivet. ஓகேங்களா. எல்லா ரிவெட்டும் ஒரு 100 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆகுது, ஒரு 4 போல்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாமே ஈக்குவலாக ஷியரை வந்து எடுத்துக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. எஸ், டென்ஷன் பியரிங் ஷியர் இஸ் தி யூனிஃபார்ம் இன் தி போல்ட் அப்படின்றோம். ஓகேங்களா. பெண்டிங் இஸ் நெக்லெக்டட். ஓகேங்களா. பெண்டிங் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டேன், எங்களுக்கு பெண்டிங்கே வராது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த அசம்ஷனை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டிசைனை. ஓகே எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, பெண்டிங் வந்து நெக்லெக்டட்னு சொல்லிட்டீங்க. அப்போ எங்களுக்கு இந்த கனெக்ஷன் ஆஃப் தி பிளேட் இருக்கு இல்லையா, இது ஒரு மெயின் பிளேட்டு ஓகேங்களா, இது ஒரு 2 மெயின் பிளேட்டு, பாட்டத்தில் ஒரு கவர் பிளேட், இப்படி போட்டு கனெக்ட் பண்ணிடுன்னு வச்சுக்கோங்க. this length of the shank portion or this length of the bolt ஓகேங்களா connected between the 2 bolts அப்படின்னு சொல்லி 2 plate. ஓகே, இதுக்கு பேர் grip length அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லென்த் இது grip length அப்படின்றாங்க சரிங்களா. இந்த grip length value what are the cases not greater than ஓகேங்களா, not greater than 5 times of the nominal diameter dn அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. 5 times of the nominal diameter, 5க்கு மேலே போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா என்ன நடக்கும், போச்சுன்னா எங்களுக்கு பெண்டிங் வரும். அப்போ பெண்டிங் வந்துச்சுன்னா அந்த பெண்டிங்கை நம்ம ஷியராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஷியராக கன்வெர்ட் பண்ணி அந்த எஃபிஷியன்சி எவ்வளோ குறையுது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ரிவெட் இஸ் ஈக்குவல் டு 100 kN வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ், இந்த grip length வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்துட்டீங்க, ஒரு 7 times ஆஃப் தி டிஎன்னு கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா. அதிகமாக கொடுத்துட்டீங்க. அப்போ என்ன நடக்கும், ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. அப்போ என்ன நமக்கு ஃபார்முலா அப்படின்னா 8D டிவைடட் பை 3D ப்ளஸ் ஐஜி. ஓகேங்களா. 8D 8 மீன் நம்பர் தாங்க, 8 மீன் டயாமீட்டர் ஆஃப் நாமினல் டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட், 3D ப்ளஸ் ஐஜி, கிரிப் லென்த் எவ்வளவு, அது எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும்பா சரிங்களா. இந்த ஃபேக்டர் வேல்யூ இதோட நீங்கள் மல்டிபிள் அப்ராக்சிமேட்லி ஒரு 0.75 இதை வச்சுக்கோங்க. அப்போ 75. ஓகேங்களா. அப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் ரிடியூஸ் ஆகுது. அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, the grip length is increasing greater than 5 times of the nominal diameter, shear strength is reduced. ஓகேங்களா. எஸ், கரெக்டாக. அதாவது என்ன மீனிங்னா, the friction between the bolt and plates. ஓகேங்களா. the friction between the bolt and plates வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, இன்னும் அதிகமாகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஏன்னா லென்த் கம்மியாகும் போது நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ரீசன் இதுதான். ஓகேங்களா. அப்போது வாட் ஆர் தி கேசஸ் இன்க்ரீசிங். ஓகேங்க, grip length is greater than 5%, greater than 5 times of nominal diameter அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ நம்ம போட்டு ஷியர் ஸ்ட்ரென்த் குறைச்சிக்கணும். பட் ஓகே,
இப்போ இது நமக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த லிமிட் இதுதான் உனக்கு மினிமம் லிமிட். அப்போது வாட் ஆர் தி கேசஸ் த grip length should not greater than 8 times of the nominal diameter. நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஸ்டீல் இன் காலம் எவ்வளோ நமக்கு, minimum percentage steel வந்து 0.8% of the cross sectional area for the ductility of the column. ஓகேங்களா, மேக்ஸிமம் 6% எதுக்காக, டு அவாய்ட் த கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். சேம் கான்செப்ட் இங்கே. ஓகேங்களா, அப்போ கிரேட்டர் தென் 5 டைம் நாமினல் டயமீட்டர் மேலே போயிடுச்சுன்னா ஷியர் குறையும். பட் வாட் ஆர் தி கேசஸ், ஷுட் நாட் எக்ஸீட் 8 டைம்ஸ் ஆஃப் தி நாமினல் டயாமீட்டர். கொஸ்டினை புரிஞ்சு எழுதிக்கணும். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் எசென்ட்ரிசிட்டி கனெக்ஷன். that packing plate ஒன்று வருமேப்பா, ஒரே நிமிஷம். things covered in weld. packing plate எஸ் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே கிரிப்பில் வந்து கொடுத்துருக்கோம் லென்த் ஆஃப் தி ஜாயிண்ட்டு. பேக்கிங் பிளேட் ஒன் மினிட். சிங்கிள் ஆங்கிள், டபுள் ஆங்கிள். ஓகே, எஸ் இங்கே இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, பிச் டிஸ்டன்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ப்பா. இந்த லோடு ஒரு டைரக்ஷன் இருக்கும், கனெக்ஷன் வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும். தட் இஸ் ஃபார் தி எசென்ட்ரிசிட்டி கனெக்ஷன். ரெண்டுமே சேம் டைரக்ஷன் இருந்தாலும் எசென்ட்ரிசிட்டி தான், பட் டிஃப்ரெண்ட் பிளேன் நமக்கு நடக்கும். ஓகேங்களா, சார் அது என்ன சார் ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்லிடுறோம் பாருங்க. ஓகே, ஆங்கிள் minimum effect. This is eccentricity connection for torsional. Yes, eccentricity connection for bending case வரல போல இருக்கு. I think bending வந்து வெல்டிங்கில் வரும். 1 minute. வெல்டிங், ஏன்னா அது பேசிக் கொஷின்ப்பா. சும்மா பேசிக்காக என்ன வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, இட் இஸ் த பேரலல். ஓகே, ஃபைன். இதை நம்ம அதெல்லாம் நீட்டாக படிச்சிடலாம் நம்ம. ஓகே, அப்போ நீங்கள் போல்ட் கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், எசென்ட்ரிசிட்டி கனெக்ஷன். அதாவது நீங்கள் பொதுவாக நான் சொல்கிறேன், காமனாக கேட் எக்ஸாம் நீங்கள் ஒன்று எழுத போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி இந்த ஒரு கொஷின் இருக்கும்பா. 2 மார்க் கொஷினில் ஸ்டீல் செக்ஷனில் வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் எசென்ட்ரிசிட்டி கனெக்ஷன். ஒன்றுமே கிடையாது, வாட் இஸ் சும்மா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் என்னென்னு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம்ப்பா. சரிங்களா, ஒரு காலம், இது ஒரு காலத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பீம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலத்தில் இந்த சைடில், ஓகேங்களா, இந்த காலத்தோட இந்த சைடில் ஒரு பிளேட், இப்படி ஒரு பிளேட் நீங்கள் போட்டு கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அங்கே ஒரு பிளேட் பேஸ், அதேமாரி இந்த பீம்லேயும் ஒரு பிளேட் போட்டு ரெண்டையும் அட்டாச் பண்ணி இந்த இடத்துல கனெக்ட் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் கனெக்டட் பை லைக் திஸ். ஓகேவா, அப்போ போல்ட்டை இங்கே போட்டுடுறாங்க, அந்த பிளேட்டை வந்து இங்கே கொடுத்து போட்டுறாங்க. லோடு நமக்கு இப்படி ஆக்ட் ஆகுது. அப்போது லோடு அண்டு லோடு, ஓகேங்களா, என்ன பிளேனில் இருக்குது பாருங்கள், லோட் இன் எக்ஸ் பிளேன். ஓகேங்களா, திஸ் இஸ் ஓகே சார், லோட் இன் ஒய் பிளேன், ஒய். சரிங்களா, ஒய். கனெக்ஷன் இஸ் அதர் பிளேனில் இருக்குது, கனெக்ஷன் இஸ் இசட் பிளேன். தெரியுதா? எஸ், இங்கே பாருங்கள், புரிஞ்சுக்கணும்பா. இதை ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஓகேங்களா, சாரி, கனெக்ஷன் இஸ் 1 மினிட்ப்பா. எஸ், ஸோ இது பாருங்கள், லோடு உங்களுக்கு ஆக்ட் ஆகிறது இந்த பிளேனில். ஓகேங்களா, திஸ் இஸ் ஃபார் ஒய் பிளேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் போல்ட்டு போட்டிருக்குது இசட் பிளேன், எக்ஸ் பிளேன் இங்கே இருக்கிறது. சரிங்களா, எஸ். அப்போ அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், சேம் பிளேனாக இருந்தால் பெண்டிங் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதர் பிளேன், அதாவது டவ் ஒய் இசட் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன நடக்குது இடத்துல, டார்ஷன். சரிங்களா, அப்போ நமக்கு மெயின் திங் நமக்கு என்ன நடக்குது இடத்துல, ஷியர் அண்டு டார்ஷன் தான் நமக்கு இதில் ஆக்ட் ஆகும். புரிஞ்சிருச்சா? எஸ், அப்போ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். எஸ், த எசென்ட்ரிசிட்டி கனெக்ஷன். ஓகேங்களா, த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ரிவர்ட் குரூப் டஸ் நாட் லை இன் தி ரிவர்ட் லைன் அப்படின்றோம். த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி, ஓகேங்களா, ரிவர்ட் குரூப் டஸ் நாட் மேட்ச் இன் தி ரிவர்ட் லைன் அப்படின்றோம். ஓகேங்களா, மீன்ஸ் என்னென்னா நம்மளோட லோடு லைனும் ரிவர்ட் லைனும் ரெண்டும் மேட்ச் ஆகும், சம் டிஸ்டன்ஸில் இருக்குது எசென்ட்ரிசிட்டி. அப்போ இந்த ப்ராக்கெட் கனெக்ஷன்லாம் நம்ம டிசைன் பண்ணும்போதுலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்தமாரி கனெக்ஷன் தான் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் கனெக்ஷன் சைடில். ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் வச்சிட்டிங்கன்னா இது கழட்டுறது வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா, எஸ். அப்போ என்ன அர்த்தம், டேரெக்டாக லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ லோடு நமக்கு ஆக்ட் ஆகும், டேரெக்ட் லோடு டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு என்ன ஒருத்துக்கு இருக்கும், ஷியர் வந்து நமக்கு P/N. அப்போது 4 போல்ட் இருக்குது அப்படின்னா P/N, P/4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, எஸ். செகண்டு, அப்போ F2 நம்ம என்ன சொன்னால் ஷியர்னு சொல்லிட்டீங்க. ஷியர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். ஓகேங்களா, ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க,
P into E அப்படின்றது உங்களுக்கு twisting moment. P into E அப்படின்றது உங்களுக்கு twisting moment. That is a force into distance, radius. ஓகேங்களா? Yes. P into E. அப்போ P into E. Here radius means is a radial distance of this bolt group. ஓகேங்களா? With respect to 1 minute. Yes. With respect to this, ஓகேங்களா, இங்கிருந்து இதனுடைய ரேடியல் டிஸ்டன்ஸ் என்ன, தட் இஸ் ஃபார் தி ஆர் அப்படின்றோம். ஓகேங்களா, இது சிம்பிள்ப்பா, ஒன்றும் இல்லை. 1 2 3 4 போல்ட் விட்டுருங்களா. இதனுடைய சென்டர் எடுத்துக்கோங்க. பிச் டிஸ்டன்ஸும் கொடுத்துருவாங்க, கேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சிச்சா, இதனுடைய பிதாகரஸ் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அதாவது G/2 P/2 இது ரெண்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு, சம் போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, எஸ். ஆர் மீன்ஸ் இயர் ரேடியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். F2 ஃபோர்ஸ் டியூ டு டார்ஷனல் மூமெண்ட், F1 ஃபோர்ஸ் டியூ டு தி லோட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் மீன்ஸ் ஹியர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மீன்ஸ் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, எஸ். டார்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. அப்போ அதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா PE. ஓகேங்களா, the resultant force RE is equal to under the square root of A square plus B square plus 2AB cos theta. சேம் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக F1 plus F2 plus 2F1 F2 cos theta. ஓகேங்களா, தீட்டான்றது this angle. ஓகேங்களா, எந்த ஆங்கிள் இது, இந்த ஆங்கிள் நமக்கு. ஓகே, அதாவது இங்கே ஒரு ரிவர்ட் சொன்னோமா, இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டோமா, இதனுடைய ஆங்கிள் பாயிண்ட் தான் நமக்கு டீட்டா. ஓகே, ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, அது நீங்கள் டேன் டீட்டா போட்டு கூட நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம், அவங்களுக்கு தேவை டீட்டா தான். ஓகே, எஸ். அப்போது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், த டீட்டா வேல்யூ மினிமம், த டீட்டா கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, த டீட்டா வேல்யூ மினிமம் ஆர் வேல்யூ மேக்ஸிமம். ஓகேங்களா, டீட்டா வேல்யூ மினிமம் ஆர் வேல்யூ மேக்ஸிமம் வரக்கூடிய போல்ட் எதுன்னு அதாவது காமனாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின், கேஷுவலாக. அப்போது இந்த ஃபஸ்ட்டு போல்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் டீட்டா வேல்யூ மினிமம், ஆர் வேல்யூ மேக்ஸிமம் வரக்கூடியது. ஓகேங்களா, டீட்டா வேல்யூ மினிமமாக இருக்கணும், ஆர் வேல்யூ மேக்ஸிமம். திஸ் இஸ் த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் தி போல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. மோஸ்ட் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா வேல்யூஸ் மினிமம் ஆர் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒருவேளை எங்களுக்கு பர்பண்டிகுலர் டு ஈச் அதராக இருந்துச்சுன்னா அப்போ என்ன மீனிங்கு, சேம் கான்செப்ட் தான். ஓகே, இந்த கனெக்ஷன் எப்படி கொடுத்துட்றீங்க, ஒரே பிளேனில் கொடுத்துட்றீங்க. இங்கேயே எனக்கு போல்ட்டை போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க இந்த சைடில். அப்படிங்கும்போது எங்களுக்கு நடக்கும், இந்த இடத்துல பெண்டிங் நமக்கு நடத்துகிறோம். அப்போ M/E/R σB/Y பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்வர்ட், இந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு ஹரிசாண்டல், பர்பண்டிகுலர் டு தி ஈச் அதர் 90 டிகிரியில் நடக்கும். காஸ் தீட்டா வேல்யூ 0. அப்போ டேரெக்டாக F1 F2 மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேங்களா, ரொம்ப 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 முக்கியமான கொஷின் பா இது. சும்மா வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதை வந்து நீங்கள் கேட் எக்ஸாமில் இருக்கணும், அடிக்கடி 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. இந்த ஏயில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, டேரெக்டாக லோடு கொடுத்துட்டு ஃபார்முலா என்ன, ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் என்ன, PR//, சமேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா சார், சமேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் எதுக்கு போட்டிங்க, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மூவ்மெண்ட் டார்ஷனல் மூவ்மெண்ட் கண்டுபிடிச்சிங்க. இந்த டார்ஷனல் மூவ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஈச் போல்ட். ஓகேங்களா, ஈச் போல்ட். அப்போ this value of each bolt, அப்போ எந்த போல்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் அதனுடைய ரேடியல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரேடியல் டிஸ்டன்ஸ் 1 ப்ளஸ் ரேடியல் டிஸ்டன்ஸ் 2 ப்ளஸ் ரேடியல் டிஸ்டன்ஸ் 3 அண்டர் தி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் த சமேஷன் ஆஃப் தி ஸ்கொயர் அப்படின்றோம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், ஓகேப்பா. ஸோ இது வரலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட் கனெக்ஷனுடைய பேசிக் வந்து இவ்வளோ தான். சரிங்களா, போல்ட் கனெக்ஷனுடைய பேசிக் வந்து நமக்கு இவ்வளோ தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வெல்டு கனெக்ஷன். வெல்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், வெல்டு லென்த் மினிமம் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், ஓகே, மினிமம் லென்த் ஆஃப் வெல்டு எவ்வளோ இருக்கணும், சரிங்களா, அந்த ஆங்கிள் ஆஃப் ரிக்ரீஷன். ஸோ அந்த கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா, எஸ். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.